தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோவில் இலங்கையின் வடக்கு திசையில் அமைந்துள்ள தொண்டைமானாறு செல்வச்சன்னதி கடலுடன் சங்கமிக்கும் தொண்டைமானாறு நீர்நிலையின் கரையிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த இடம் பக்தி, பரிவு மற்றும் பண்பாட்டு மரபுகளின் சங்கம புண்ணிய பூமியாக திகழ்கிறது. இலங்கையின் வடக்கு கதிர்காமம் என்று பக்தர்களால் போற்றப்படும் இவ்வாலயம் எளிமையும் ஆழமும் ஒன்றிணைந்து தனித்துவமிக்க ஒரு இடமாக விளங்குகிறது. செல்வச்சந்நிதியின் தோற்ற வரலாறு பழமையான பக்தி கதைகளோடு பின்னி பிணைந்திருக்கிறது. தொண்டைமானாறு பகுதி சோழர் கால தொடர்புகளை உடையதாக கூறப்படுகின்றன. காலப்போக்கில் சிறிய ஆலய வடிவில் இருந்த இக்கோவில் சில கட்டடங்களில் சேதமடைந்ததாகவும் பின்னர் பக்தர்களின் உறுதியான முயற்சியால் மறுமலர்ச்சி பெற்றதாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் பக்தர்கள் மேற்கொண்ட புனரமைப்பு பணிகள் மூலம் இக்கோவில் இன்றைய புகழை அடைந்திருக்கிறது. இயற்கை சூழலின் அமைதியும் கடல் காற்றின் தென்றலும் அலையொலியின் இசையும் இத்தலத்தின் ஆன்மீக அனுபவத்தை ஆழமாக்குகின்றன. செல்வச்சன்னதி முருகன் கோயிலின் அமைப்பு பாரம்பரிய ஆகம கோவில்களின் ஆடம்பரம் மிக்க வடிவமைப்பை விட எளிமையை முன்னிறுத்தி நிற்கிறது. இங்கு மூலஸ்தானத்தில் முருகனின் வேல் பிரதான சின்னமாக போற்றப்படுகிறது. அந்த வேலை இந்த தலத்தின் மையமாகவும் விளங்குகிறது. அலங்காரங்களின் பிரம்மாண்டத்தை விட பக்தியின் பரிசுத்தமே இங்கு முதன்மை பெறுகிறது. கோவிலை சுற்றியுள்ள மடங்கள் மற்றும் தங்குமிடங்கள் பக்தர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துகின்றன. இவை தங்குமிடமாகவும் அன்னதான மையங்களாகவும் செயல்படுகின்றன. இத்தலத்தின் மிக சிறப்பான அம்சம் அதன் வழிபாட்டு முறையிலேயே இருக்கிறது. கடுமையான ஆகம சடங்குகளை கடைபிடிக்கும் கோவிலாக இது இல்லாமல் பக்தியின் உள பாவனையை முன்னிறுத்தும் திருத்தலமாக இது அறியப்படுகிறது. சாதி, சமூக வேறுபாடு போன்ற எல்லைகளை கடந்து அனைவருக்கும் திறந்த மையமாக இக்கோவில் விளங்குவதை காண முடிகிறது. பக்தர்கள் காவடி எடுத்தல், பால்குடம் சுமத்தல், விரதம் பிடிப்பது போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகின்றனர். குழந்தை பிறப்பு, நோய் தீர்ப்பு, கல்வி மற்றும் குடும்ப நலன் போன்ற வேண்டுதல்களுடன் ஆயிரக்கணக்கானோர் ஆண்டுதோறும் தரிசனம் செய்கின்றனர். செல்வச்சன்னதி கோவிலின் இதயமாக திகழ்வது அன்னதான பணியே ஆகும். அன்னதான கந்தன் என்ற பெயரில் முருகன் பக்தர்களால் போற்றப்படுவதற்கு காரணம் இங்கு நடைபெறும் தொடர்ச்சியான இலவச உணவளிப்பு சேவையே. பசியார்ந்தோர் யாராக இருந்தாலும் வேறுபாடின்றி உணவு வழங்கப்படுவது இத்தலத்தின் கருணைமுகு பண்பை காட்டுகிறது. ஆன்மீக சேவையுடன் சமூக பணியும் இணைந்து நிற்பதன் சிறந்த எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் மகோற்சவம் இக்கோவிலின் பெரும் ஆனந்த காட்சியாகும். கொடியேற்றத்துடன் தொடங்கி பல நாட்கள் நடைபெறும் விழாவில் தேர் உற்சவம், தீர்த்த திருவிழா போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த நாட்களில் தொண்டைமானாறு பகுதி முழுவதும் பக்தி பேரொளியால் நிரம்பி வழிவதனை காணலாம். செல்வச்சன்னதி முருகன் திருக்கோவில் வெறும் வழிபாட்டு மையமாக அல்லாது பக்தியின் உண்மை பொருளை உணர்த்தும் தியான தலமாகும்.
எளிமை, சமத்துவம், கருணை, பக்தி இவ்வான்மீக பண்புகள் அனைத்தும் ஒன்றாக செழித்து விளங்கும் இடம் இதுவாகும். யாழ்ப்பாண மண்ணின் ஆன்மீக மரபையும் ஆன்மீக சமய பாரம்பரியத்தின் ஆழத்தையும் பிரதிபலிக்கும் இத்தலம் பக்தர்களின் நம்பிக்கையிலும் நினைவிலும் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு தெய்வீக திரு சின்னமாக திகழ்கிறது. தொண்டைமான் ஆற்றில் உள்ள செல்வச்சந்நிதி என்னும் தலம் அதற்குரிய பக்தி கவர்ச்சியை அடிப்படையாக கொண்டு நோக்கும் பொழுது அதிகம் ஆராயப்படாத ஒரு தலமாகவே இது காணப்படுகிறது. இலங்கையின் சைவ கோயில்கள் பற்றிய முக்கிய ஆராய்ச்சிகள் சமூக அதிகாரம் உடையோரின் கோயில்களையே பெரிதும் சுற்றி வருகின்றன. ஒரு குறிப்பிடப்பட்ட கோயிலோடு தொடர்புடையவர்களின் சமூக அதிகாரம், உயரிட செல்வாக்கு என்பவற்றை கொண்டே அக்கோயிலுக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. செல்வச்சந்நிதி அத்தகைய உயர் செல்வாக்கு மட்டத்தினுள் வரவில்லை. அது பெரும்பான்மையாக அடிநிலை மக்களிடையே தான் பக்தி ஈர்ப்பினை கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாது சந்நிதியின் கோயில் ஒழுக்க முறையில் தனிமனித கொடைகள் பிரபல்யப்படுத்தப்படும் முறைமைகளோ அல்லது தனிமனித மேலாண்மை மேலோங்கத்தக்க ஒரு முகாமை சாத்தியப்பாடோ காணப்படவில்லை. இது இக்கோயிலின் சமூகவியல் அடிப்படையில் முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இது தனக்கே உரிய சில சிறப்பான வழிபாட்டு முறைகளை கொண்டதாகும். இச்சிறப்பு முறைமைகளில் ஆகம வழிபாட்டு முறைமை தமிழ்நாட்டிற்கு வருவதன் முன்னர் காணப்பட்ட சில பூர்வீக பண்புகளை காணலாம். செல்வச்சந்நிதி வழிபாட்டு முறைமையில் வடமொழி கலப்புக்கு முற்பட்ட நிலையினை இப்பொழுதும் பிரித்தறியக்கூடியதாக உள்ளது. சந்நிதி பற்றிய ஆய்வில் முக்கிய இடம்பெற வேண்டிய அதனை தமது மிக முக்கிய வழிபாட்டு தலமாக கொள்வோருடைய சமூகவியற் பண்புகளாகும். இவர்களுக்கும் கோயில் பொறுப்பாளர்களுக்கும் உள்ள உறவு பற்றி ஆராய்தல் வேண்டும். இக்கட்டத்திலே தான் இக்கோயில் பூசகர்களின் தனித்துவமான பண்புகள் நன்கு தெரிய வரும். இக்கோயில் பூசகர்களின் அடிப்படையான அணுகுமுறை இங்கு முக்கியமாகும். இங்கு நடக்கும் பூசை முறைமை நோக்கும் பொழுது இவர்கள் தங்களை கும்பிடுபவர்கள் முன் நிற்போராக கருதி கொண்டே கிரியைகளை செய்கின்றமை தெரிய வரும். செல்வச்சந்நிதியின் பூசகர்களாக உள்ளவர்கள் தொண்டைமான் ஆட்டைச் சேர்ந்த முன்னொரு காலத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த குடும்பத்தினர்கள் ஆவார்கள். இவர்கள் இப்பொழுது மாமிசம் உண்ணாத ஆசார சீலராய் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அப்பரம்பரையின் ஆண் வழியினருக்கே கோயில் உரிமை காணப்படுகிறது. செல்வச்சந்நிதி யாழ்ப்பாண குடாநாடு முழுவதற்குமான கோயில் என்றாலும் அதன் பிரதானமான ஈர்ப்பாளர் வட்டம் அது இடம்பெற்றுள்ள தொண்டைமான் ஆறும், கிழக்கே அம்பன், குடத்தனை, நாகர்கோவில், துண்ணாலை, கரவட்டி, பருத்தித்துறை, வதிரி, உடுப்பிட்டி, சக்கோட்டை, இன்பருட்டி, பொலிகண்டி, வல்வெட்டித்துறை ஆகிய கிராமங்களுக்கும் மேற்கே பலாலி, மாதகல், மயிலிட்டி முதலிய கிராமங்களும், தென்மேற்கே கதிரிப்பாய், இடைக்காடு, பத்தமேனி, அச்சுவேலி முதலிய கிராமங்களும் ஆகும். சந்நிதியின் வழிபடுவோர் வட்டம் மேல்தட்டு மயப்படுத்தப்படாத ஒரு வட்டமே. இது பெரும்பான்மையும் அடிநிலை சமூக மட்டமே ஆகும். மேல்தட்டு மயப்பட்ட வளர்ச்சி உடையவர்களும் இங்கு வரும் பொழுது மேநாட்டு மயப்பாட்டின் சின்னமான விழுமியங்களையும் நடைமுறைகளையும் முதன்மைப்படுத்துவதில்லை. கோயிலின் ஒழுங்குமுறையின் அடிப்படையான ஆகம இறுக்கமற்ற நிகழ்ச்சியும் வழிபடுவோரின் மனநிலை நெகிழ்வும் இணையும் பொழுது முற்றிலும் தனித்துவமான ஒரு அனுபவ சூழல் இங்கு ஏற்படுகிறது.
சந்நிதியின் சிறப்பம்சங்களாக சிலவற்றை குறிப்பிடலாம். முதலாவதாக இக்கோயிலின் சடங்கு முறைமைகள், மற்றது வழிபடுவோரின் மனப்பாங்கும் நடைமுறையும். இக்கோயிலின் சடங்கு முறைமை மிக முக்கியமானது. எப்பொழுதும் மதம் என்பது சடங்கும் அச்சடங்குக்கு அடிப்படையான ஐதீகமும் இவற்றின் பால் உள்ள நம்பிக்கையுமே ஆகும். இம்மூன்றும் ஒரு குறிப்பிட்ட உலக நோக்கை வளர்க்கும். முதல் மூன்றுக்கும் சமூக அமைப்புக்கும் தொடர்புகள் உண்டு. சந்நிதி கோயிலின் பூசை முறை பிராமணிய முறைமையை சாராதது. அக்கோயில் பூசையிலும் பல்வேறு சடங்குகளிலும் இக்கோயில் பற்றிய பல ஐதீகங்கள் அடிப்படையாய் அமைவதை காண முடிகிறது. உதாரணமாக, பூசை முடிவில் பூசகர் மணி ஆகியவற்றை வைத்து தானே முதலில் கும்பிடுவதை கூறலாம். இது இக்கோயிலின் தோற்றம் பற்றிய கதைகளோடு தொடர்புடைய ஒரு சடங்காகும். சந்நிதியின் ஐதீகங்களையும் சடங்குகளையும் அவதானிக்கும் பொழுது கதிர்காமத்திற்கும் சந்நிதிக்கும் கற்பிக்கப்பட்டுள்ள உறவுகள் தெரிய வரும். கதிர்காம திருவிழாவுக்கு முதல் நாள் முருகன் இங்கிருந்து கதிர்காமம் செல்லுவதாகவும் அங்கு தீர்த்தம் முடிந்ததும் இங்கு வருவதாகவும் சொல்லப்படும் கிரியைகள் மிக முக்கியமானவையாகும். வழிபடுவோரின் மனப்பாங்கு நடைமுறையில் சந்நிதிக்கான நேர்த்திக்கடன் முறை மிக முக்கியமானதாகும். காவடி எடுத்தல், குழந்தைகளை விற்று வாங்குதல், மொட்டை அடித்தல், மாவிளக்கு எரித்தல் ஆகியன இங்கு காணப்படுகின்றன. இக்கோவிலின் முக்கிய நடைமுறைகளில் ஒன்று இங்கு நடைபெறும் அன்னதானமாகும். இக்கோயில் பற்றிய நேர்த்தி கடன்களுள் அன்னதானமும் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோயிலுக்கு வரும் மரபு நிலை வழிபடுவோர் அன்னதான சோறு சாப்பிடுவதை வழிபாட்டில் ஒரு அங்கமாகவே கருதுகிறார்கள். அன்னதானம் வணக்க முறையாகவே இங்கு தொழிற்படுகின்றது. அன்னதானத்தின் சமூக பொருளாதார முக்கியத்துவத்தை இங்கு நோக்குதல் வேண்டும். ஒரு நிலையில் இது குழு நிலை உணர்வு பகிர்வினை குறிக்கிறது. இன்னொரு மட்டத்தில் உபரி செல்வத்தை குடும்பத்துக்கு பயன்படும் முறையில் செலவு செய்வதையும் குறித்து நிற்கிறது. இங்கு குறிப்பிட வேண்டிய சந்நிதியின் சிறப்பம்சம் இங்கு காணப்படும் மடங்களாகும். தீராத நோய் தீர்க்கும் மருத்துவனாக சந்நிதியானை கொள்ளும் நம்பிக்கையும் அன்னதான நேர்த்திக்கடன் முறைமையும் இங்கு மடங்களின் தோற்றத்துக்கும் தொடர்ச்சிக்கும் காரணமாக அமைகின்றன எனலாம். பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள், பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் மடங்களை கட்டி அவற்றின் நிர்வாகத்துக்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்திருக்கிறார்கள். பூசகர் குடும்பங்களை தவிர இங்கு நிலையான ஒரு சனத்தொகை காணப்படுவதற்கும் மடங்களே காரணமாகும். தத்தம் குடும்பங்களில் இருந்து பிரிந்தவர்களும் பிரிக்கப்பட்டவர்களும் மடங்களை தமது வதிவிடமாக கொண்டிருந்தமை ஒரு முக்கியமான உண்மையாகும். மடங்களற்ற சந்நிதியை கற்பனை பண்ண கூட முடியாத அளவுக்கு மடங்கள் சந்நிதியின் ஓர் அம்சமாக விளங்கியிருக்கின்றன.
சந்நிதியின் மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அது யோகியர் பலரின் தங்குமிடமாக இருப்பதே ஆகும். கிராம வீதிகளில் காணப்படும் சாதாரண சாமியார் முதல் யோக சாதனைகளை புரியும் சாமியார் வரை பல யோகியர் இங்கு காணப்படுகின்றனர். சந்நிதி கோயிலின் அன்றாட பூசை முறைமைகளில் பங்கு கொள்ளாத இப்பெரு யோகியர் பல சென்ம சந்நிதி அளிக்கும் சூழலை தமக்கு ஏற்ற இடமாக கொண்டுள்ளனர். செல்வச்சந்நிதியின் செல்வம் என்ற அடைமொழி முருகனையே செல்வமாகவும் அவன் தருவனவற்றை செல்வமாகவும் அவனை செல்வத்தை பெறுவதற்கான வழியாகவும் கொள்ளும் அர்த்தங்களும் மனநிலைகளும் அதிலே தொனிக்கின்றன. கடவுளை நம்பாத நான் தொண்டைமானாறு செல்வ சந்நிதிக்கு சென்றது முருகனிடமிருந்து செல்வத்தை பெற அல்ல, அமைதியை பார்க்க மட்டுமே. மணியோசை காதில் விழுந்தது, புகை வானில் கரைந்தது. என் சந்தேகங்கள் மட்டும் அமைதியில் மெதுவாய் கரைந்தன. நான் கடவுளை காணவில்லை, ஆனால் வீடு திரும்பும் பாதையில் என் உள்ளத்தில் ஒரு விளக்கான அமைதி எரிந்தது. கோயில்களில் சந்நிதிகள் உண்டு, இங்கு சந்நிதியே கோயிலாக இருக்கிறது. செல்வ சந்நிதி ஓர் அசாதாரணமான பெயர், செல்வ சந்நிதி ஓர் அசாதாரணமான கோயிலும் கூட.